சென்னை அமைந்தகரையில் பச்சையப்பன் கல்லூரி அருகே இருந்த மதுபான கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஒரு மாணவர் உட்பட 15 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கியதாக கைது செய்யப்பட்ட புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த 14 பேர் மற்றும் கல்லூரி மாணவர் ஒருவர் ஆகிய 15 பேரும் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் வசந்த் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கைது செய்த பிறகு அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியாமல் இருந்தது. அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள், பைப்புகளால் தாக்கியிருக்கிறார்கள், சீருடை அணியாத காவல்துறை அதிகாரிகள் தாக்கியிருக்கிறார்கள். எந்த மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படவில்லை. பல மாணவர்களுக்கு கையை தூக்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, கடுமையாக கால்களெல்லாம் பைப்புகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முன்வைத்த பிறகு மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதி அளித்தார். அதன் பிறகு நீதிபதி முன்பாக ஆஜராகி இந்த வழக்கு மற்ற வழக்குகள் போல் அல்ல, இது ஒரு கிரிமினல்களை நடத்துவது போல் நடத்தக்கூடாது, இவர்கள் மாணவர்கள், இவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்காக போராடி இருக்கிறார்கள், இன்று தமிழகம் முழுக்க இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை, விசாரிப்பதற்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று வாதிட்டோம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தீர்ப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். 15 நாட்கள் அவர்களை நீதிமன்ற காவலில் அடைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார்.